அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சீம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று ஒரு நாளை பொறுத்த அளவுக்கு ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. எந்த விஷயத்தையும் நிதானமாக பொறுமையாக செய்யணும். ஏன்னா 2 ராசிக்கு மட்டுமே இன்றைக்கி நிலை சூப்பராக இருக்குது. மற்ற 10 ராசிக்கு மேலும் கீழுமாக தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. லைவ் வீடியோஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் எல்லாருக்கும் இனிமையாக அமைதியாக போகணுன்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பலனை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரெகுலராக கேட்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னொரு சிலருக்கு ஷேர் ஆகும். அதுவும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு கேட்கும் போது உங்களுக்கு நாளை எப்படி கொண்டு போகிறதுன்னு ஒரு மோட்டிவேஷ்னலாக உள்ளவே ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். இன்றைய தேதி பார்த்திங்கன்னா 12/2/2026 விஸ்வாவசு வருடம் தை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா பகல் 12:20 வரைக்கும் தசமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் 1:40 வரைக்கும் கேட்ட நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு மூல நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்தயோகமாக இருக்குது. இருந்தாலும் சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற திதியாக கிடையாது, நட்சத்திரமும் கிடையாது. சூரிய உதயம் காலையில் 6:32க்கும் சூரியன் மறைவு மாலை 6:13க்கும். நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் எந்த நேரமும் கிடையாது. மாலையில் 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 1:50லேருந்து 3:18 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 6:32லேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 9:27லேருந்து 10:55 வரைக்கும் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்ய முடியாது. மந்திரம் ஓத, மாடு வாங்க, கடன் தீர்க்க, ஆட்களை நீக்க, பிரச்சனைகள் ஏற்படுத்த, குளம் கிணறு வெட்ட, நோயாளிகளை குளிக்க வைக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. தசமி திதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் நல்ல விஷயங்கள் செய்யலாம். உடல் நலம் தரக்கூடிய செயல்கள், சுபகாரியங்களான காது குத்து, சீமந்தம், சடங்கு சுற்றல், பயணம் போகிறது, புதுமனை புகுதல்லாம் செய்கிறது நல்லது. தண்ணீர் தொடர்பான விஷயங்களையும் மேலதிகாரிகளை போய் பார்க்குறதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு மகிழ்ச்சி, ரிஷப ராசிக்கு பாராட்டு, மிதுன ராசிக்கு ஆக்கம், கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு சாந்தம், கன்னி ராசிக்கு சுபம், துலாம் ராசிக்கு நிம்மதி, விருச்சிக ராசிக்கு ஈகை, தனுசு ராசிக்கு தேர்ச்சி, மகர ராசிக்கு கவனம், கும்ப ராசிக்கு இன்பம், மீன ராசிக்கு ஆசையாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. இன்றைக்கி கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு சந்திரன் விருச்சிக ராசிலையும் தனுசு ராசிலையும் இருக்கிறது பல ராசிகளுக்கு ஏமாற்றம் இருக்கும். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. என்ன தான் சந்திரன் பயிற்சியாக இருந்தாலும் ராசி மாறினாலும் உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு ஒரே நிலையில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நாளை கொஞ்சம் கவனமாக கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் சந்திரன், 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், 11ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகு, 12ஆம் இடத்துல சனி பகவான். உங்களோட நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரலாம். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பகல் 1:40 வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. நிதானமாக செயல்பட்டிங்கன்னா தொழிலில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க உதவியாக இருக்கும். நாளை மனசில் திடத்தோடையும் உறுதியோடையும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட வேலைகளை கையாளும் போது சில தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு செயல்களை செய்கிறதும் நாளை கொண்டு போகிறதும் எல்லா விதத்துலேயும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. நாள் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு நீங்கள் உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்யணும். ஏன்னா உங்களோட கவனக்குறைவால் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் தேவையில்லாத மனஸ்தாபங்களோ சில மன உளைச்சல்களோ ஏற்படலாம். சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவில் மகிழ்ச்சி நிலவை நீங்கள் மனசு விட்டு பேச வேண்டியது அவசியம். உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது ரொம்பவே தப்பு. அவங்கள அனுசரித்து போங்க. அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை நாளை கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் பய உணர்வையும் துணைக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டாமல் இருக்கிறது நல்லது.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமா இல்ல. வரவுகள் கம்மியா தான் இருக்கு. ஆனா, எதிர்பாராத தேவையற்ற செலவுகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். செலவுகள கொஞ்சம் கண்காணிக்கலனா, அவசரப்பட்டு கடன வாங்கி செலவு பண்ணிட்டு பின்னாடி திண்டாடாதீங்க. கையில இருக்கிற பணம் தொலையாம பார்த்துக்கோங்க. பயணத்தின் போது பணத்த கவனமா கையாள வேண்டிய அவசியமா இருக்கு. நாள அமைதியா கொண்டு போறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அத செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். சில அசௌகரியங்கள் உணர்ற மாதிரி இருக்கும். முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா பார்த்துக்குங்க. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு காலையில சந்திராஷ்டமம், மாலையில பொறுப்புகள்ங்கிறனால பதட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. மனசை ஒருநிலைப்படுத்த கோயிலுக்கு போயிட்டு அமைதியா நாளை கொண்டு போறது நல்லது. நிதானமும் பொறுமையும் தேவை. எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. சுபகாரிய முயற்சிகளில் பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக ஆரம்பிக்குது. ஆனால் முடிகிற போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். தேவையில்லாத செலவுகளை காலையில் பண்ணிவிட்டு இல்லைன்னு ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. மாலையில் அதுக்கு அத்தியாவசிய தேவைகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்காங்க. 9ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும், 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும். சில கிரகங்கள் நல்லா இருக்குது, சில கிரகங்கள் பாதிப்பு இருக்குது. மனசில் குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி மதியத்துக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மதியம் ஏற்படலாம். அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு வேலை விஷயமா, வியாபாரம் விஷயமா, பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. பணப்பரிமாற்றங்களில் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி நாள் சீராக இருக்கணும்னா கூட இருக்கிறவங்களையும் நண்பர்களையும் நம்பிக்கை வச்சு அவங்க மேலேயும் உங்கள் மேலே அவங்க நம்பிக்கை வைக்கிற மாதிரி நடந்துக்கிறது நல்லது. அதன் மூலிமா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இருந்த பிரச்சனைகள் பெருசாகாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு நாள் முழுக்க பொறுமையாக இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சில இனிமையான ஆச்சரியங்கள் இருந்தாலும் நீங்கள் கவனக்குறைவால் சில வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காலையிலேயே அப்புறம் பார்த்துக்கலான்னு எந்த ஒரு வேலையை விட்டாலும் மாலையில் அது பிரச்சனையாக்குற மாதிரி இருக்கும். காலையிலே உங்களோட நாளை திட்டமிட்டு உங்களோட வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை காலையிலே பண்ணிடுறது நல்லது. ஏன்னா மதியத்துக்கு மேலே ஏற்படுற மனக்குழப்பங்கள் வேலைகளில் தவறுகள் ஏற்பட்டு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்சால் தொணக்கூட நட்பான அணுகுமுறை பேசி நாளை கொண்டு போங்க. காலையில் போகும்போது ஜாலியாக இருந்தீங்க. மாலையில் உங்கள் மனசில் இருந்த பிரச்சனைகளும் வேலையில் இருந்த பிரச்சனைகளையும் போட்டு துணைக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டுவீங்க. அதை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு துணைக்கிட்ட கேஷுவலாக பேசி பழகுனீங்கன்னா நல்லது. பிரச்சனை ஆகாமல் புரிதலை குறையாமல் நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக எடுத்து சொல்லி நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்று பண வரவு இருக்குது. ஆனால் காலையிலேயே ஏகப்பட்ட செலவுகளும் செய்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு காலையில் எம்டி ஆனீங்கன்னா மாலையில் அவசர தேவைகள், குறிப்பாக சொல்லணும்னா வீட்டில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத செலவுகள் இருக்குது. பணத்தை ஜாக்கிரதையாக கையாளுங்க. பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான மனநிலை கிடையாது. ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் ஒரு சில ராசிகளில் உங்கள் ராசிக்கு கொஞ்சம் இல்லை நல்லாவே சாதகமான நாளாக இருக்குது. காலையிலேருந்தே மகிழ்ச்சி தர விஷயங்கள் உங்களை தேடி வரும். செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. தெளிவான சிந்தனைகள் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். கூட இருக்கிறவங்களோட ஆதரவும் உங்களுக்கு சுற்றி மகிழ்ச்சி தர மாதிரி இருக்குது. சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு உற்சாகம் போதும். உங்கள் கிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ராசிலேயே குரு இருக்கார், 3ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிறதுக்கு நாள் இருக்குது. உங்களுக்கு 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
10ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், ராகுவும் 11ஆம் இடத்துல சனி பகவானும் உங்களுக்கு தைரியத்தையும் உறுதியும் கொடுத்து நாளை உங்களுக்கு சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவீங்க. தொழில் விஷயமா புதிய முயற்சிகளில் அனுகூல பலன் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் உண்டாகும். வாங்கி மகிழ்வீங்க. சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் உண்டு. இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு உங்களோட முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. முக்கிய முடிவுகள் இன்று எடுக்கிறது நல்ல பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை நல்ல ஒரு நேர்மையாக உறுதியாக செய்வீங்க. உங்கள் பணிக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். மகிழ்ச்சியான தருணங்களை வேலைகளில் இனிமையாக செய்வீங்க. கூட இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்கும். புதிய விஷயங்களை செஞ்சுட்டு புதிய யுக்திகளை கையாண்டு நாளை சிறப்பாக கொண்டு போய் பேரும் பாராட்டும் கிடைக்கிற விதமாக எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு விதமாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட ஒப்பனாக இருப்பீங்க. மனசு விட்டு பேசுவீங்க. நேர்மையாக நடந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் பயனுள்ள ஆலோசனைகள் நடத்துவீங்க. இது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அனுநியும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். காதலர்களுக்கும் இன்று இனிமையான நாளாக இருக்குது. ஜாலியாக வெளியே போகிறதுக்கும் சந்தோஷமாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பாக நாளை பயன்படுத்திக்கங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இந்திய நாள் இனிமையான தருணங்களை அனுபவிக்க நாளை கரெக்டாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்று பணவரவு இருக்குது. சின்னதாக கடன் வாங்கினாலும் அதனாலும் எதிர்பாராத தனவரவு அந்த கடனை திருப்பி தரத்துக்கு உதவியாக இருக்கும். உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. ஒரு நீண்ட நாள் ஆசைகள் நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றிக்க உங்கள்கிட்ட போதுமான பணம் இருக்கும். குடும்பத்தோட மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பயனுள்ள வகையில் பணம் செலவு செய்கிறனால நிறைவாக இருக்கும். சேமிக்கிற வாய்ப்பும் நிறையவே இருக்குது. சின்ன சின்ன முதலீடுகள் பண்ணி அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான நாள். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மனநிலை சிறப்பாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் உற்சாகமாக நாளை கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் கொஞ்சம் பிரச்சனைகளோடு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் சில நன்மைகள் எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர விதமாக மாலையில் இருக்குது. ஆனால் அதனால் காலையிலேருந்து ரொம்ப வருத்தப்பட்டு மனசை அலட்டிக்காதீங்க. ஜாலியாக நாளை கொண்டு போங்க. மாலையில் பயனுள்ள வகையில் நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது. பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம். 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் சந்திரன், 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் நல்ல ஒரு ரொமான்டிக் நாளாக இருக்கிற மாதிரி இருக்குது. 8ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறது. செலவுகளை கொடுத்தாலும் சந்தோஷங்களை கொடுக்கும். 9ஆம் இடத்து சனியும் 12ஆம் இடத்து குருவும் சுபவிரயங்கள் சுப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வரவு இருக்கும், செலவுகளும் இருக்கும். மகிழ்ச்சியாக ஏற்படுத்த விதத்தில் இருக்குது. காலையிலேருந்து மனநிலை தெளிவாக மாலையில் மாறி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதுவரை எதிரியாக இருந்தவங்க கூட நண்பராக மாறி செயல்படுவாங்க. தொழில் விஷயமா வெளியூர் போகிற வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. பலன்கள் கலவையான பலன்கள் சுமாராக தான் இருக்கும். ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து ஏமாற்றம் வேண்டாம். உங்களோட வேலைகளை செயல்களை செய்யும் போது சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. சில சௌகரியங்கள் குறைந்தாலும் நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடிவமைச்சு திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க. நிதானமாக செய்யுங்க. காலையிலேருந்து மனப்பதட்டம்லாம் மாலையில் போயிடும். அதனால் காலையிலேருந்து பொறுப்பாக வேலைகளை செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அடுத்தவங்களை நம்பி பொறுப்பை கொடுக்காதீங்க. உங்களோட மேற்பார்வையில் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்கிற வேலையை ரீசெக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா ஒரு முறை செஞ்ச தவறுனால ஒரே வேலையை திரும்ப செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போது மனசில் குழப்பங்கள் ஜாஸ்தி இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்களோட துணைக்கிட்ட கோவத்தை காட்டிட்டு வந்திருப்பீங்க. அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும். மாலையில் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க வாய்ப்பு இருக்குது. இது காதலர்களுக்கும் பொருந்தக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. காலையில் கொஞ்சம் வாய மூடி இருந்துட்டு மாலையில் துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா மாலைக்கு மேலே நல்ல ஒரு சந்தோஷமாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டில் செலவுகள் அதிகமாக இருக்குது, வீட்டோட புனரமைப்பு, வீட்டில் அத்தியாவசிய பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக செலவுகளை கையாள வேண்டியது இருக்குது. தேவையில்லாத செலவுகளை தவிருங்க, வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்குங்க. பண விஷயத்தில் காலையில் கொஞ்சம் ஜாக்கிரதை, கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருங்க, ஏன்னா ஏமாற்றங்கள் கொஞ்சம் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் அம்மாவோட ஆரோக்கியத்துக்காகவும் கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஓய்வெடுங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. நேற்று எப்படி இருந்தீங்களோ, என்ன ஒரு மன வருத்தம், என்னடா ஒரு நாள் ஓட்டம் இல்லாத இருக்குது, தேவையில்லாத பயம், அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களோட புத்திசாலித்தனத்தை கொண்டு போகணுன்னா எந்த ஒரு குழப்பத்தையும் நெகட்டிவாக யோசிக்காதீங்க, அதிகமாக யோசிக்காதீங்க. மனசையும் புத்தியும் தெளிவாக வச்சுருக்கீங்க. நாள் நம்பிக்கையாக போகும், நல்லபடியாக போகணும்னு நம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ராசியில் கேதுவும் 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கார். 6ஆம் இடத்து சூரியனும் செவ்வாயும் கொஞ்சம் உடலை வச்சு செய்வாங்க. 7ஆம் இடத்து புதன் சுக்கிரன் ராகு கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வாக்குவாதங்கள்லாம் பண்ணாதீங்க, அது பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்து சனி பகவானும் 11ஆம் இடத்து குருவும் உங்களுக்கு நாளை சுகமாக சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு வரவுகள் இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் வீண் செலவுகளால் கையிருப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உற்றார் உறவினர்கள் கூட பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. தொழில் விஷயமா பெரிய மனிதர்களோட சந்திப்புகள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சாதகமான பலன் கிடைக்கணும்னா புத்திசாலித்தனமாக ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பயணம் அதிகமாக இருக்குது, அலைச்சல் அதிகமாக இருக்குது, செஞ்ச காரியங்களில் பலன்கள் கொஞ்சம் தாமதமாக இருக்குது. அதனால் நீங்கள் காலையிலேயே உங்களால் சரியாக திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. இஷ்டத்துக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி வச்சுங்க, வேலை நிலுவையில் நிற்கும். கடைசி நேரத்தில் பதட்டத்தில் செய்கிற வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது பேரை கெடுக்காமல் பார்த்துக்குங்க. வேலையில் பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. உரையாடும் போது வார்த்தைகளை ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். துணைக்கிட்ட நட்பான அணுகுமுறை தேவைப்படுது. உங்களோட செயல்களில் என்ன தான் நீங்கள் செஞ்சாலும் துணையை திருப்திப்படுத்த முடியாது. அதனால் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அவங்க சொல்கிற விஷயங்களை, அவங்க சொல்கிற காரியங்களை செஞ்சு முடிச்சுட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இல்லை. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. காலையில் கையில் பணம் இல்லை, அதுவும் இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். விரயம் இல்லாமையோ பண இழப்பு ஏற்படாமையோ பார்த்துக்குங்க. இன்றைக்கி கொடுக்கல் வாங்கல யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம், ஏன்னா அது பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஓய்வில்லை, மனசில் ஏகப்பட்ட குழப்பம், தூக்கம் இல்லை, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முறையாக உடற்பயிற்சி செய்யுங்க, ஓய்வெடுங்க, ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் இருக்குது. சந்தோஷமாக ஆரம்பிக்கிற நாள், சிக்கலில் போய் முடியாமல் பார்த்துக்கிறதுக்கு சில புத்திசாலித்தனம், சில பொறுமை எல்லாமே அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கார். 5ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும், 6ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் ராகுவும், 7ஆம் இடத்துல சனி பகவானும், 10ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. காலையில் மகிழ்ச்சியாக ஆரம்பித்த நாள் மதியத்துக்கு மேலே மந்தமாகவும் சோம்பேறித்தனமாகவும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் வீண் செலவுகளும் வீண் விரயங்களும் ஆகிற மாதிரி இருக்குது. வரவு சுமாராக தான் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத இடம் மாற்றம் மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் நிதானமாக இருந்து நாளை கொண்டு போகிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு வெற்றிகள் கிடைக்கிற மாதிரி தான் நாள் ஆரம்பிக்குது. அதே மெத்தனத்தில் நாளை கொண்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க உங்களோட இனிமையான சுபாவத்தை அடுத்தவங்ககிட்ட காட்டி
அது நல்லெண்ணத்தை வளர்க்குற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. உங்ககிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போங்க. காலையில் மகிழ்ச்சியாக இருந்த நாளை மதியத்துக்கு மேலே சோர்ந்து போகாமல் அதே ஒரே நிலைப்பாட்டில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நாள் உங்களுக்கு பாதகம் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். காலையிலேருந்து கால் மேலே காலை போட்டுக்கிட்டு வேலையை செய்வீங்க. ஆனால் மதியத்துக்கு மேலே அது கொஞ்சமே கவலை தர மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்தையும் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. கூட இருக்கிறவங்கள தட்டி கொடுத்தோம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. அது உங்களோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள காலையிலலாம் நல்லா மகிழ்ச்சியாக ஜாலியாக பேசிட்டு வந்தீங்க. 2 பேருக்குள்ளேயும் இனிமையான நேரங்கள் இருந்தது, சந்தோஷமான தருணங்கள் இருந்தது, புரிதலும் நல்லா தான் இருந்தது. உறவுகளில் நல்லிணக்கம் நல்லாவே இருந்தது. அதை தக்க வச்சுக்க மாலையிலையும் அப்படியே உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசில் ஏற்பட்ட குழப்பங்கள், உங்கள் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை துணைக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டாதீங்க. நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு அமைதியும் பொறுமையும் அவசியமாக தேவை. துணைக்கிட்ட அனுசரித்து போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு காலையில் நல்ல ஒரு பணம் கையில் இருந்த மாதிரி தான் இருக்குது. செலவுகளும் கட்டுக்குள்ளே இருந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குள்ளேயும் பயனுள்ள வகையில் செலவு செஞ்சீங்க. ஆனால் எதிர்பாராத விதத்தில் மாலையில் பண விரயங்களும் பண இழப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. மாலைக்கு மேலே எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு காலையில் நல்லா தான் இருந்த நாள் மாலையில் ஒரு மந்தமும் சோம்பேறித்தனமும் ஆகி ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் ஒரு கலவையான நல்ல ஒரு மன சங்கடங்களோட நாள் ஆரம்பித்து உற்சாகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்துலையும் இருக்குது. காலையில் கொஞ்சம் தைரியமாகவும் உறுதியாகவும் நாளை கொண்டு போனீங்கன்னா மாலையில் நல்ல ஒரு பயனுள்ள விஷயங்களையும் பல நன்மைகளையும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிறதும், சூரியன் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறது, 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் உங்கள்கிட்ட 4 பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அதை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக உங்களோட செயல்களை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. மாலையில் பொறுத்தளவுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஒற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பசங்களால் பெருமை தர விஷயங்கள் நடக்கும். வியாபார வளர்ச்சிக்காக எந்த முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் அது மதியத்துக்கு மேலே எடுத்திங்கன்னா நல்லது. உங்களோட கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்களோட ஒத்துழைப்பு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தும். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, காலையிலேருந்து ப்ரெஷரில் மதியத்துக்கு மேலே இருக்காது. குடும்பத்தோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பசங்களும் சரி, நீங்கள் உங்கள் மனசு தெளிவாக வச்சுக்கிட்டு உற்சாகமான நாளாக கொண்டு போகலாம். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கிறதா இருந்தால் மதியத்துக்கு மேலே எடுக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் வந்த பிறகு அது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பயணங்களை குறைச்சிக்கிட்டு நாளை புத்திசாலித்தனமாக சூழ்நிலைகளை பார்த்து கையாண்டிங்கன்னா நல்லது. நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. கொஞ்சம் ஏனோதானன்னு இருக்காதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் கட்டுப்பாடான அணுகுமுறை. காலையில் போகும்போது எந்த ஒரு வார்த்தையும் பேசி திட்டிட்டுலாம் போகாதீங்க. அது உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பேசுகிற வார்த்தை கொஞ்சம் மனசை வருத்துகிற மாதிரி இருக்கும். மாலையில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்குவீங்க. அவங்கக்கிட்ட ஓப்பனாக பேசுவீங்க. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு காலையிலலாம் கம்மியாக தான் இருந்தது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மாலையில் எதிர்பாராத தனவரவு இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக பணத்தை கையாண்டிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமாக இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு திட்டமிட்டு சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையிலலாம் கொஞ்சம் உடல் அசதியாகவும் முதுகு வலியும் ஏற்பட்ட மாதிரி இருக்குது. மாலையில் உங்கள் மனசில் இருக்கிற மகிழ்ச்சியும் உற்சாகமும் நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு
தெளிவான சிந்தனைகள் இருந்து பொறுப்புகளோட நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பயனுள்ள செலவுகளும் இருக்குது, விரயங்களும் இருக்கும். நாளை ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. குறிப்பாக சொல்லணும்னா பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. ஏன்னா இன்று நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட ராசிலையும் 2ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் கோபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். 4ஆம் இடத்து புதன் சுக்கிரன் ராகு கொஞ்சம் கவனமாக இருங்க, வீண் விரயங்கள் பண்ணாதீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவானும் 8ஆம் இடத்துல குருவும் 10ஆம் இடத்துல கேதுவும் பார்த்திங்கன்னா தடை தாமதங்கள் எல்லா விஷயத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூட பிறந்தவங்க கூட ஒற்றுமை குறையும். சொத்துக்கள் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா வீண் பிரச்சனைகளையும் விரயங்களையும் தவிர்க்கலாம். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அவங்களோட ஆதரவு இன்று உங்களுக்கு ரொம்பவே அவசியமாக தேவை. இன்று பயணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேட்குறதோ, சினிமாவுக்கு போகிறதோ, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு ஆறுதலை தேடுறது நல்லது. நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பதட்டம் இல்லாமல் பொறுமையாக நாளை கொண்டு போங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலையில் கவனக்குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலைகளை ஒழுங்கான முறையில் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. அது பிரச்சனையாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு தம்பதிக்குள்ள கவனமாக பார்த்து பேச வேண்டிய ஒரு நாள். ஏன்னா குடும்பத்தில் பசங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை துணைக்கிட்ட தான் கோபமாக காட்டுற மாதிரி இருக்கும். காதலர்களுக்கும் உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை துணைக்கிட்ட காமிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பேசும்போத வார்த்தைகளில் ரொம்பவே நிதானம் தேவை. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதன் மூலிமா தேவையில்லாத விரிசலும் பிரிவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள வீட்டுக்கு பெட்டியை தூக்கிட்டு போகிறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்குது. கவனமாக நாளை கொண்டு போங்க. பதட்டம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனியாக அமைதியாக ஒரு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். வீண் விரயங்கள் அதிகமாகிற மாதிரி இருக்குது. வீண் விரயங்கள் செஞ்சுட்டு அப்புறம் அவசர தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் திண்டாடாதீங்க. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது கவனம். ஏன்னா பசங்களால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை பண சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற கவலை, தூக்கம் இல்லாத காரணம் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு யோகா இல்லைன்னா தியானம் செய்கிறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு விரயங்கள்லேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். காலையிலேருந்து பதட்டம், பயம், பாதுகாப்பு இல்லாத உணர்வு எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாலையில் கலவையான பலன்கள் இருந்தாலும் காலையை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நிம்மதியாகவே நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதவியும் கொடுக்கும், பிரச்சனைகளும் கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதும் 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகு இருக்கிறதும் மகிழ்ச்சியை கொடுக்கும், பிரச்சனைகளையும் கொடுக்கும். 4ஆம் இடத்து சனி பகவானும் 7ஆம் இடத்து குருவும் 9ஆம் இடத்துக்கு கேது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. 12ஆம் இடத்துலையும் ராசிலையும் சந்திரன் இருக்கிறது கலவையான மனநிலையை கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போங்க. பசங்களால் பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க பொறுப்போடு நடந்துக்க வாய்ப்பு இருக்குது. தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணிங்கன்னா போதும். திடீர்னு சில நேரங்களில் மதியத்துக்கு மேலே நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. தொழிலில் போட்டி பொறாமையை குறைக்கிற மாதிரி உங்களோட செயல்பாடு இருக்கிறது நல்லது. அடுத்தவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையோடு அணுக வேண்டியது அவசியம். உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசும்போது கவனம் தேவை. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதுங்க. அது எடுத்தாலும் சிறந்த பலனை தெரியாது. தேவையில்லாத பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். வேலையில் செய்கிறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சவால்களை சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நாளை கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போங்க. அவங்களால பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது.
காலையில் பணம் இல்லாத ஒரு நிலையும் பணப்பற்றாக்குறையும் பாதுகாப்பில்லாத உணர்வும் தொணக்கிட்ட தேவையில்லாத எரிச்சலை காட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கேஷுவலாக கொண்டு போயிடுங்க. சூழ்நிலைகளை பக்குவமாக செய்யாளுங்க. வீட்டை விட்டு வெளியில் வரும்போது அவங்கள திருப்தி படுத்தலைனாலும் பரவாயில்ல, அமைதியாக வெளியில் வர்றது நல்லது. ஆனால் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் தெளிவோட சிந்தனைகளோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோனை பண்ணி நலம் விசாரிச்சிங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. மாலையில் வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நாளை அமைதியாக கொண்டு போங்க. வீண் வாக்குவாதங்கள் விவாதங்கள் பண்ணாமல் இருக்கிறது எல்லா விதத்துலேயும் நல்லதாக இருக்குது. பண விஷயத்தில் இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. விரயங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கையாளுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கவனமாக பார்த்து பணத்தை கையாளுங்க. ஆரோக்கியத்தினையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் கொஞ்சம் நல்லாவே ஆரம்பிக்கும். எல்லா விதத்துலேயும் உற்சாகம் தெளிவு. நேற்று இருந்த மாதிரி இன்றும் இருக்கும்னு நினச்சி நாளை கொண்டு போகாதீங்க. நேற்றோட நாள் வேறு. இன்று சில மாற்றங்கள் எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக எல்லா விஷயத்துலையும் இருங்க. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத தருணங்களோ சில தவறுகளோ பெருசாக இருக்கும். பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க. வேலையில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களோட ராசியில் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிறது. பல மாற்றங்கள் எதிர்பாராத சில சூழ்நிலைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. வரவு சுமாராக தான் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் வழியில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஓரளவுக்கு பண வரவு நல்லா தான் இருக்குது. வியாபாரத்தில் ஈடுபடுவவங்க கொஞ்சம் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாளாக தான் ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் எடுக்கிற செயல்களில் கொஞ்சம் அதிகமான முயற்சிகள் தேவைப்படுது. ஏன்னா உங்களுக்கு நாளை கொஞ்சம் கலவையாக இருக்குது. சாதகமான பலனும் இருக்குது, பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. நண்பர்கள் கூட இருக்கிறவங்க ஓரளவுக்கு ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. மதியத்துக்கு மேலே பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. கொடுக்கல் வாங்கல கடன் வாங்கிறதோ கடன் கொடுக்கறதோ தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடச்சிது. நல்ல ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் ஜாலியாக தான் இருக்கீங்க. ஆனால் மதியத்துக்கு மேலே ஏதாவது கவனக்குறைவான தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலைகளில் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தாதீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பை முன்கூட்டியே ஓப்பனாக சொல்லிவிட்டு நீங்கள் பிரச்சனையில் சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு உணர்வுகளை நேர்மையாக மகிழ்ச்சியாக காலையிலலாம் இருந்தது. ஆனால் மதியத்துக்கு மேலே உங்கள் மனசில் இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வும் ஏதோ ஒரு பண இழப்பும் மனசில் எதிர்காலம் குறித்து மனநிலை சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தொணக்கிட்ட அப்படியே காட்டாமல் அவங்கள கொஞ்சம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது. நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு காலையிலலாம் நல்லா தான் இருந்தது. காலையில் வீண் விரயம் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் மதியத்துக்கு மேலே எதிர்பாராத செலவுகள், குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் உங்களுக்கும் சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு உற்சாகமாக மகிழ்ச்சியான நேரமாக தான் இருந்தது. எதிர்பாராத வகையில் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். அதிக நீர் பருக வேண்டியது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்று உங்களுக்கு அதாவது 2வது ராசியாக சிறப்பான நாளாக போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தான் இருக்குது. மிதுன ராசிக்கு பிறகு நாள் முழுக்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஏனோ தானோன்னு இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த வேண்டிய விதம் உங்கள் கையில் தான் இருக்குது. பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களோட கிரகநிலைகளை பார்க்கும்போது புதன் சுக்கிரன் ராகு ராசிலே இருக்காது. சந்தோஷத்துக்காக செலவு செய்வீங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் வீட்டுக்காகவும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அமைதியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்து குருவும் 7ஆம் இடத்து கேதுவும்
10ஆம் இடத்து 11ஆம் இடத்து சந்திரனும் 12ஆம் இடத்து சூரியனும் செவ்வாயும் ஒரு கலவையான பலன்கள் கொடுத்தாலும் நாள் முழுக்க உங்கள் மனசில் இருக்கிற தைரியம் உறுதி எல்லாமே நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புண்டு. உங்கள் மனசுக்கு புது தெம்பு கிடைக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவு, வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். மகிழ்ச்சியான நாள். உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். நீண்ட நாள் ஆசைகளும் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று பயணங்கள் இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றல் நிறைஞ்சிருக்கு. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறப்பான நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு செயல்திறனோட செயல்படுவீங்க. உங்களோட திறமைக்கு அங்கீகாரமும் பாராட்டும் உண்டு. கண்டிப்பாக இந்த நாள் உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு சிறப்பான பயனுள்ள விதமாக இருக்கும். நீங்கள் கையாளுற விதமும் நீங்கள் வேலைகளை திறமையாகவும் நல்ல ஒரு செயல்திறனும் செய்கிறது உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சிறப்பான செயல்பாடு, அதாவது திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் நேரத்துக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களில் உங்களுக்கு பேரும் பாராட்டும் கிடைக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். ஒன்றா வெளியில் போவீங்க, ஜாலியாக இருப்பீங்க. துணைக்கூட இருக்கிறதே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள். குடும்பத்தோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. செலவுகள் பண்ணாலும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு கவலையும் வேண்டாம். துணையோடு சேர்ந்து காதலர்களும் அவங்க துணை கூட சேர்ந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் குறையே கிடையாது. வரவு நல்லா தான் இருக்குது. கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும். உங்களோட எதிர்கால நலன் கருதி அதிகமாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. பண வரவு நல்லா இருக்கிறதுனால ஜாலியாக கொண்டு போங்க. செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது. பயனுள்ள வகையில் செலவுகள், குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கான செலவுகள்னு நிறைவாக தான் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற உற்சாகம் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியமாகவே இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. கும்பராசிக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான நாளாக தான் இருக்கும். ஏன்னா பொறுப்புகளோடு ஆரம்பிப்பீங்க. சில மன வருத்தங்களோடு இருப்பீங்க. ஆனால் மதியத்துக்கு மேலே அதெல்லாம் மாறி நல்ல ஒரு பலன் தர விதமாக நாள் அமையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்களோட எண்ணங்கள், கருத்துக்களை தெளிவாக புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள். டாமினேட் பண்ணணும்னு நினச்சாலாம் முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்று உங்களோட ராசியில் சனி பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது. கொஞ்சம் ஆரோக்கியத்தை பாருங்கள். 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிறது. கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருந்தாலும் பகலுக்கு மேலே நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய விதத்தில் இருக்குது. 11ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் ஆக்கப்பூர்வமாகவும் வளர்ச்சிக்கு உண்டான வகையிலும் தான் இருக்குது. 12ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், ராகு சுபவரியங்களும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பசங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்காது. காலையில் இருந்த செலவுகள்லாம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுபட்டு மனசை அமைதியாக வச்சுக்குவீங்க. வியாபார விஷயங்களில் பயணங்கள் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும். வழக்கு விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட திறனை அடையிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யுங்க. நீங்கள் காலையில் பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா அது மாலையில் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் யதார்த்தமாக கேஷுவலாக பேசி பழகிறது நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு காலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் செய்கிற செயல்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக கையாளுங்க. நீங்கள் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா அது மாலையில் உங்களோட புத்திசாலித்தனம் மூலிமா அதை சிறப்பாக முடித்து நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கிற விதமாக தான் இருக்குது. பிரச்சனைகள் எதுவும் இல்லை. மனசுக்கு நிறைவாக உங்களோட வேலைகளை செய்யுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள காலையில் உங்கள் மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏதோ ஒரு விஷயத்தில் மனசில் ஒரு உளைச்சல் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. நிம்மதி இல்லாத மனநிலை காரணமாக தேவையில்லாத துணைக்கிட்டையும் காதலிக்கிட்டேயும் வார்த்தைகளை விடுற மாதிரி இருக்கும். அதனால் காலையில் பொறுமையாக அமைதியாக ஒதுங்கி போயிடுங்க. மதியத்துக்கு மேலே சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க ரெடியாக இருங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வீங்க. அதே நேரங்களில் 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் அந்யோன்யமும் அதிகமாகும். அது இனிமையான தருணங்களை அனுபவிக்க உதவியாக இருக்கும். மகிழ்ச்சியான நாள். பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு
வரவு இருந்தது, ஆனால் செலவுகள் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் மாலையில் எதிர்பாராத விதமாக வேலை விஷயமா ஊக்கத்தொகையோ இல்லைன்னா வியாபாரத்தில் அதிக லாபமும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது மனசுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த நாளில் உங்களோட அதிர்ஷ்டத்தை நம்பாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பகல் வரைக்கும் இருக்கிற மன வருத்தத்தால் நேரத்துக்கு சாப்பிடாமல் இருப்பீங்க. ஓய்வெடுங்க, ரிலாக்ஸாக இருங்க, மனசை அமைதியாக வச்சுட்டு நாளை கொண்டு போங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது வரைக்கும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட சுயஜாதகம் பார்த்து 2026 மேம்படுத்திக்கிறது நல்லது. ஃபேஸ்புக்கில் குரூப்பு சிம்ஸ் ஆஸ்ட்ரோ 2026ன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கு. அதோட நேம் பார்த்திங்கன்னா கடைசிலையும் ஆரம்பத்துலேயும் போட்டிருக்கு. அதை பார்த்து பலனடைகிறது நல்லது. அதில் உங்களோட விருப்பங்கள், உங்களோட ஜாதகத்தை பதிவிட்டு இலவசமான பலன்களையும் சின்ன சின்ன ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்குறது நல்லது. சுயஜாதகம் பார்க்க கட்டணம் கட்டி பார்க்குறது நல்லது. உங்கள் ஜாதகத்தை ராசி பலன் கேட்கும் போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு கேளுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் உதவியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வந்தால் இந்த வீடியோஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவும் நன்றி. தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவும் நன்றி. முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. நன்றி, வணக்கம்.